சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் வந்துட்டு தன்னோட உயிரை பணையம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கூட்டில் இருக்கிற மருந்தை எடுத்துடுறாங்க. மருந்தை எடுத்ததும் தமிழ் வேகமா அங்கே இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் சேது வந்துட்டு மருந்தை தேடிக்கிட்டு இருக்கிறதுனால மருந்து எடுத்தாச்சுங்கிறத சேது கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் மருந்தை எடுத்துட்டேன், என் கைக்கு மருந்து கிடைச்சிருச்சு, நீங்க திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு சத்தம் கொடுத்துட்டு வராங்க. தமிழ் சத்தம் கொடுத்துட்டு வரத போஸ் கேட்டுடுறாரு. போஸ் கேட்டுட்டு, ஓ இவ மருந்தை எடுத்துட்டாளா, நம்ம எப்படியாவது இவகிட்ட இருந்து மருந்தை எடுத்துட்டு போய் அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பேரு கிடைக்கும், நம்மளை திரும்பவும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பிளான் பண்ணி தமிழை கீழே தள்ளி விட்டுட்டு தமிழ் கையில் இருக்கிற மருந்தை பிடுங்கிட்டு போஸ் ஓடுறாரு. உடனே தமிழ் வந்துட்டு, ஏய் நில்லு போஸு, சொல்கிறத கேளு, உங்கள் அம்மா எல்லாருமே அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்துறாங்க. ஆனால் போஸ் வந்துட்டு எதையுமே கேட்காம ஓடுறாரு. தமிழுக்கு ரொம்ப பயமாயிருது. போஸ் ஒருவேளை மாமாவை கொல்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கே இருந்து எந்திரிச்சு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சேது வந்துட்டு அந்த வண்டு கூடு இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே மருந்தை எடுத்த மாதிரி இருக்கு. அப்போ தமிழ் தான் மருந்தை எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே போஸ் வந்துட்டு மருந்தை கொண்டு வந்து கொடுத்துடுறாரு. உடனே அப்பத்தா வந்துட்டு, ஐயா போஸு நீயா எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அப்பத்தா நான் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு போஸ் சொல்கிறாரு. சரி போஸு, தமிழ்ச்செல்வியும் சேதுவும் காட்டுக்குள்ளே தான் வந்தாங்க, அவங்கள பார்த்தியா, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல அப்பத்தா, இந்தாங்க உடனே பெரியப்பாவை காப்பாத்துங்க, நான் பெரியப்பாவுக்காகத்தான் ரொம்ப சிரமப்பட்டு இந்த மருந்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அந்த மருந்தை கொடுக்குறாரு. சித்தரும் அந்த மருந்தை வாங்கி கரைச்சி வண்டு கடிச்ச எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லார் உயிரையும் காப்பாத்திடுறாரு. நல்லபடியா எல்லாரும் உயிர் பொழைச்சிட்டாங்க. அங்க உள்ளவங்க எல்லாருமே போஸை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா தமிழ் வாராங்க. உடனே அப்பத்தா வந்துட்டு, அடியை நீ எதுக்குடி காட்டுக்குள்ள போன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லாமாச்சி நான் மருந்தை தேடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, தமிழ் போஸ் வந்துட்டு மருந்தை எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. போஸ் மருந்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமா தமிழே, போஸு மருந்தை கொண்டு வந்து கொடுக்கவும் அந்த சித்தர் வந்துட்டு அந்த மருந்தை கரைச்சி எல்லாத்துக்கும் கொடுக்கவும் மாமாவில் இருந்து எல்லாரும் உயிர் பொழைச்சிட்டாங்க. போஸு இவ்வளோ பெரிய உதவியை பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் அங்கே உள்ள கிராம மக்கள் எல்லாரும் வந்து போஸுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா சேது வராரு. என்ன தமிழ், நீ மருந்தை எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லைங்க அது வந்து அப்படின்னு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்பத்தா வந்துட்டு, ஐயா சேது உனக்கு எதுவும் இல்லையா, நீ நல்லா இருக்கியல்ல, அந்த காட்டுக்குள்ளே போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லைன்னு சொன்னாங்கய்யா, நீங்கள் போனதில் இருந்து என் உயிர் என் கையில் இல்லையா, உப்பந்தாயா எனக்கு நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா அப்பாவுக்கு என்னாச்சு, மருந்து கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாயா நம்ம போஸ் தான் அந்த மருந்தை எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், என்னது போஸ் எடுத்துட்டு வந்தானா, அவன் எப்படி மருந்து எடுத்துட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சேது உள்ள போய் பார்க்குறாரு. அங்க பார்த்தா போஸ் தான் மருந்தை வந்து கொடுத்ததா அங்க இருக்கிற எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது வந்துட்டு, அப்பா உங்களுக்கு எதுவும் இல்லைல்லப்பா, இப்ப நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஐயா சேது நான் நல்லா இருக்கேன்யா, போஸ் தாயா மருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும், அப்படியாப்பா
அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒருவித சந்தேகத்தோடையே இருக்காரு. அடுத்து பார்த்தா எல்லாரும் அந்த மெடிக்கல் கேம்ப் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு, ஐயா போஸு, நீ தான் என்னோட உசுரை காப்பாத்திருக்க. நீ என்னோட உசுரை காப்பாத்தினத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போஸை பாராட்டவும், அடுத்து எல்லாருமே வந்துட்டு போஸை பாராட்டுறாங்க. நீ இங்கேயே இரு போஸு, எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் ஈஸ்வரி, சித்ரா, போஸு எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்பந்தான் சன்னாசி வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, உன் பிள்ளைக்கு இப்பந்தான் நல்ல புத்தி வந்திருக்கு போலடி, அண்ணன் உசுரை காப்பாத்தி இருக்கான், அண்ணன் உசுறு மட்டும் இல்லாம எல்லார் உசுரையும் காப்பாத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம தமிழ் வந்துட்டு அந்த மருந்தை எடுக்கிறதுக்காக அவங்க கையை வெட்டிக்கிட்டதுனால கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. வலியில ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சேது வந்துட்டு தமிழ்கிட்ட கேட்குறாரு, எனக்கு என்னமோ அந்த போஸ் ஒன்றும் மருந்தை எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல. அவன் உடம்புல எந்த விதமான காயமும் கிடையாது. அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய புத்திசாலியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி மருந்து எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அது தெரியலங்க, போஸ் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அதை பெருசா எடுத்துக்கிடாம சொல்லவும், அப்பந்தான் பார்த்தா சேது தமிழோட கையை பார்த்துடுறாரு. இது என்னது, அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இல்ல காட்டுக்குள்ள போனோம்ல அங்க முள்ளு குத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீ சொல்றது நம்புற மாதிரி இல்ல தமிழே, நீ தான் அந்த மருந்தை எடுத்துட்டு வந்து இருப்பன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் தமிழும் ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க, நான் தான் அந்த மருந்தை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்ததெல்லாம் தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த போஸ் வந்துட்டு என்னை கீழே தள்ளி விட்டுட்டு என்கிட்ட இருந்து அந்த மருந்தை புடுங்கிட்டு வந்து இங்க கொடுத்துட்டான், என்னால ஒன்றும் பண்ண முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணியிருப்பான். நீ கஷ்டப்பட்டு அந்த வண்டு கூட்டில் இருந்து அந்த மருந்தை எடுத்திருக்கிற, அந்த மருந்தை எடுக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நீ என்னடானா வாயை திறக்காம இருக்க, இதை எல்லார்கிட்டையும் சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை சத்தம் போடுறாரு. இல்லைங்க, போஸ் தான் அந்த மருந்தை இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டானே, எல்லாரும் உயிர் பொழைச்சிட்டாங்க, இதுக்கு மேலே என்னங்க வேணும், நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உடனே சேது வந்துட்டு தமிழ் கையை பிடிச்சி என் கூட வா அப்படின்னு சேது சொல்லவும், வேணாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுவை தடுத்து பார்க்குறாங்க. நீ இப்போ வாரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அங்கே பார்த்தா எல்லாரும் போஸை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது வந்துட்டு, அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, போஸை பாராட்டினதெல்லாம் போதும், அவன் ஒன்றும் இந்த பாராட்டுக்கெல்லாம் தகுதியான ஆளு கிடையாது, இந்த பாராட்டுக்கு தகுதியான ஆளு தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்ன சேது சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், அது பா எல்லாரும் மருந்து வேணும்னு சொல்லிட்டு தவிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு காட்டுக்குள்ளே போனேன், எனக்கு பின்னாடி தான் தமிழ்ச்செல்வி வந்தா, அங்கே வச்சு அவ புதக்குழியில் விழுந்துட்டா, நான் தான் அவளை காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு திசையில் மருந்தை தேடி போனோம். அப்பந்தான் தமிழ் அந்த மருந்தை எடுத்துட்டு நான் மருந்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக சத்தம் போட்டிருக்கா. அதை இந்த போஸ் கேட்டுட்டு தமிழை தள்ளி விட்டுட்டு அவ கையில் இருக்க மருந்தை பிடுங்கிட்டு வந்து இங்கே கொடுத்து அவன் நல்ல பேர் வாங்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சேது சொல்லவும், சேது சொன்னதை கேட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்ன சேது சொல்றேன்னு ராஜாங்கம் கேட்கவும், ஆமாப்பா இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்ச்செல்வி தான், தமிழ்ச்செல்வி தான் உங்க உசுரை காப்பாத்துனது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சேது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. உடனே ராஜாங்கம் வந்துட்டு, ஏய் போஸு என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு, புள்ளத்தாச்சி புள்ள அம்புட்டு சிரமப்பட்டு அந்த மருந்தை எடுத்திருக்கா, நீ என்னடானா
அசால்ட்டா அவ கையில இருந்த மருந்தை புடுங்கிட்டு அவளையும் கீழே தள்ளி விட்டுட்டு வந்திருக்க. உனக்கெல்லாம் எம்புட்டு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா போஸை ரொம்ப சத்தம் போடுறாங்க. இங்க ராஜாங்கம் வந்துட்டு, ஆமா தமிழ்ச்செல்வி, சேது சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ராஜாங்கம் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு தமிழுக்கு நன்றி சொல்றாரு.